வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடியாகி கிளம்பிட்டுருக்கோம். எங்க வெளிய போனாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வெதர் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா, எப்போ எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. இங்கேருந்து கிளம்பும்போது இன்னைக்கு கொஞ்சம் வெதர் வந்து ஓகேவா தான் இருக்கு. பட் அங்க போனா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இந்தியா போயிட்டு வந்ததுலேருந்தே பெருசா எங்கேயும் வெளிய போவே இல்ல. சரி ரொம்ப நாள் ஆச்சு இங்க போலாம். இது வந்து எங்களோட ஒரு ஃபேவரைட் பிளேஸ்ன்னே சொல்லலாம். லாஸ்ட் இயர் கூட போயிருக்கோம். வின்டர்லாம் முடிஞ்சு ஸ்ப்ரிங்ல இப்ப தான் கொஞ்சம் வந்து ட்ரீஸ்லாம் நல்லா பூ வச்சு ரொம்பவே நல்லா இருந்தது. இனிமேல் பார்க்க எல்லாம் ஃபுல்லா கொஞ்சம் கிரீனரியாவே இருக்கும். இங்க டெட்ராய்ட் பக்கத்துல வந்து ஒரு பிரைவேட் டியூலிப் ஃபார்ம் இருக்கு. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்க மிச்சிகான்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலாண்ட் டியூலிப் ஃபார்ம் தான் வந்து ரொம்ப பெருசு. அது வந்து அந்த ஹாலாண்ட் டியூலிப் ஃபெஸ்டிவல் அந்த சீசன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து அவ்ளோ கூட்டமா இருக்கும். அது கரெக்ட்டா அந்த ஹாலாண்ட் டவுன் டவுன் கிட்ட இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் நாங்க இங்க யுஎஸ் வந்ததுக்கப்புறம் அங்க போயிருந்தோம். ரொம்பவே சூப்பரா இருந்தது. ரொம்பவே ஒரு பெரிய ஃபார்ம்னே சொல்லலாம். அது வந்து அந்த விண்ட்மில் கிட்ட வந்து இருக்கும். பட் இப்போ நாங்க போறது வந்து ஒரு பிரைவேட் ஃபார்ம் லேண்ட்ன்னே சொல்லலாம். இது வந்து டிக்கெட்ஸ்லாம் வந்து ஆன்லைன்லேயே ஆல்ரெடி நான் ஒரு 1 மந்த் பேக்கே வந்து புக் பண்ணிட்டேன். யூசுவலா நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் போயிருக்கேன் அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ, அதனால வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து புக் பண்ணியாச்சு. இது வந்து ஆன்லைன் டிக்கெட்ஸ் மட்டும் தான். அங்க டைரக்ட்டா வந்து போய் நம்ம வந்து டிக்கெட்ஸ் வாங்க முடியாது. அதுவும் இங்க ஒரு சில பிளேஸஸ்க்குலாம் வந்து நம்ம எந்த டே அந்த மாதிரிலாம் நம்ம வந்து புக் பண்ணிடணும். இந்த டேக்கு தான் வரோம் அப்படின்னு இருக்கும். பட் முன்னாடியே ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து எந்த டே வேணாலும் போய்க்கலாம். அது இல்லாம இவ்வளோ பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ, நான் அப்படிதான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ, எனி டே நம்ம வந்து போய்க்கலாம். கொஞ்சம் லேட்டா புக் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து எந்த டே பெர்ஃபெக்ட்டா போடுறோம் அப்படின்னா, அந்த டே தான் அங்க வந்து முடியும். அதே மாரி தான் இருக்கும். நம்ம டிக்கெட் டவுன்லோட் பண்ணி அங்க போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ள போய்க்கலாம். நான் என்னோட பழைய வீடியோஸ்ல கூட வந்து நெறையா சொல்லியிருக்கேன். இங்க ரோட் ரூல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? டிரைவிங் எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாரிலாம் நெறையாவே சொல்லியிருக்கேன். அதே மாரி தான் இதுவரைக்கும் நான் ஹைவேஸ்ல போன வீடியோஸ்லாம் எதுவுமே போட்டதே கிடையாது. இங்க ஹைவேஸும் அதே மாரி தான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம ஸ்பீட் லிமிட்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணா ரொம்ப ஈஸியா வந்து போய்க்கலாம். அதே மாரி தான் கூகுள் மேப்ஸும். கூகுள் மேப் கரெக்ட்டா நம்ம எந்த பிளேஸ், எந்த பில்டிங் நம்பர் போட்டாலும் சரி, அந்த ஸ்ட்ரீட் நேம் கரெக்ட்டா போட்டாலும் சரி, கூகுள் மேப் வந்து கரெக்ட்டா வந்து இருக்கும். இதுவரைக்கும் இங்க வந்ததுலேருந்து ஒரு கூகுள் மேப் வந்து தப்பாவே இல்ல. பட் இங்க மேப் இல்லாம எங்கேயுமே முடியாது. ரொம்ப கஷ்டம். வந்த புதுசுல வந்து மேப் இல்லாம போக முடியாது அப்படின்னு தான் இருக்கும். பட் எல்லா ரோடுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவே இருக்கும். அதனால மேப் இல்லாம எங்கேயுமே முடியாது. இன்னைக்கு நாங்க வந்திருக்க ஃபார்ம் பேர் வந்து டிபக்ஸ் ஃபேமிலி ஃபார்ம்னு சொல்ட்டு. இதுக்கு வந்து நாங்க லாஸ்ட் இயர் கூட வந்திருக்கோம். லாஸ்ட் இயர் வந்தப்போ கொஞ்சம் வெதர் நல்லா இருந்தது. பட் இந்த டைம் வந்து எல்லா டேயுமே கொஞ்சம் இதாவே இருக்கறனால, சரி இன்னைக்கு ஓகே வெதர் எப்படி இருந்தாலும் சரி பரவால்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் கொஞ்சம் குளிரா தான் இருக்கு. சிட்டிய விட்டு கொஞ்சம் அவுட்டரா இருக்கிறதுனால தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்க காடு மாரியே நெறைய மரம் இந்த மாதிரிலாம் இருக்கும். ரோடெல்லாம் கூட இந்த மாரி இருக்கும். இந்த பிளேஸ் ரொம்பவே வந்து நல்லாருக்கும். வீடு அது இல்லாம நெறைய வந்து வயல் மாரிலாம் நெறைய இருக்கும். நம்ம ஊர்ல இருக்க மாரி. இங்க இருக்க ஃபார்மர்ஸ், ஃபார்ம் லேண்ட் இந்த மாரிலாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்க்கு ஏத்த மாரி இது இருக்கும். இப்போ வந்து இன்னும் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் அப்படி போச்சுன்னா வந்து ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங், செர்ரி பிக்கிங் அந்த மாரி இருக்கும். இந்த சீசன்ல வந்து டியூலிப் இந்த மாரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஹாலாண்டுக்கு அப்புறம் இங்க பக்கத்துல ஒரு டியூலிப் இது இருக்கு அப்படின்னா வந்து இந்த இடம் தான். ஏன்னா வந்து இங்க இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து இந்த ஹாலாண்ட் டியூலிப் ஃபெஸ்டிவலுக்கு தான் போவாங்க. இந்த இடம் சுத்தி பார்த்தாவே ஃபுல்லா ஃபார்ம் லேண்டா தான் இருக்கும். அது இல்லாம இங்க வந்து ட்ரெயின் ட்ராக் இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லலாம் கேட் இருக்கும். பட் இங்க கேட்லாம் இருக்காது. அதுவும் வந்து சிக்னல் தான் இருக்கும். ரெட் லைட் எரிஞ்சா நம்ம வந்து ரயில்வே ட்ராக் அந்த மாரி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கேத்த மாரி தான் பார்த்து போணும். ரயில் ரோட் கிராசிங் நீங்க போட்டுருக்காங்க. பட் சம்டைம்ஸ் வந்து அந்த சிக்னல் லைட் இருக்கும். ஸோ ரெட் இருந்தா நம்ம வந்து முடியாது. அது ஒன் ஆஃப் த ரூல்ஸ் தான். தனியா கேட் அந்த மாரிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. இங்க வந்து ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டீஸ் தான். எல்லாமே வந்து கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா வந்து பார்க்கிங் வந்து வச்சிருப்பாங்க. எவ்ளோ பேர் வந்தாலும் பார்க் பண்ற மாரி அவ்ளோ ஸ்பேஸஸ் இருக்கும். லாஸ்ட் இயர் வந்தப்பயே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. பார்க்கிங்க்குலாம் அவ்ளோ ஸ்பேஸ் இருந்தது. நாங்க கூட சரி இவ்ளோ கூட்டமா இருக்குமே, இந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து நெறைய பேர் வருவாங்க. பார்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது, பார்க்கிங்க்கே வந்து கிட்டத்தட்ட 1 ஏக்கர், 2 ஏக்கருக்கு வந்து பார்க்கிங்க்கு விட்டு வச்சிருப்பாங்க போல. அவ்ளோ வந்து ஸ்பேஸா இருக்கும். நான் சொன்ன மாரி டிக்கெட்ஸ் ஆல்ரெடி ஆன்லைன்லயே இது பண்ணியிருந்தாலும், இங்க கொண்டாந்து ஸ்கேன் பண்ணிட்டு, நமக்கு வந்து டேக் குடுப்பாங்க. அது போட்டுட்டு தான் உள்ள போக முடியும். அது இல்லாம வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க.
நீங்க மென்ஷன் பண்ண மாரி வேகன் ரைட் டூ ஃப்ளவர் ஃபார்ம்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டியூலிப் ஃப்ளார்ஸ்லாம் தெரியாது. சும்மா அங்கங்க இதுதான் வச்சிருப்பாங்க. நெறைய கேம்ஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலி இந்த டியூலிப் ஃபார்ம் வந்து உள்ள இருக்கு. அதுக்கு வந்து நமக்கு வந்து வண்டி வந்து இங்க நிக்கும். நம்ம அதுல ஏறி அவிங்களே கொண்டு போய் அங்க ட்ராப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த வேகன் ரைட் கூட நல்லாவே இருக்கும். போகும்போது நல்லா அந்த ஃபுல் வியூலாம் வந்து நல்லாவே நமக்கு தெரியும். இங்க வந்து இந்த டியூலிப் ஃபார்மும் வந்து எல்லா டேஸுமே வந்து ஓப்பன்ல இல்ல. லாஸ்ட் இயர் கூட வந்து மண்டே டூ வெட்னஸ்டே அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே, சண்டேஸ் இந்த மாரி டேஸ் மட்டும் தான் வந்து அலோவ் பண்ணோம் நாங்க. எல்லா வீக்கெண்ட் ஃபுல் எல்லா நாளுமே இல்ல. அது இல்லாம குறிப்பிட்ட ஒரு 2 டூ 3 வீக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா, அதுவரைக்கும் தான் அந்த டியூலிப் ஃப்ளார்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமா அது இதாயிடும் இல்லையா? அதனால அந்த 2 டூ 3 வீக்ஸ்க்குள்ள போய் பார்த்துட்டா மட்டும் தான். இந்த ஃபார்ம்ல வந்து முன்னாடி நெறைய கிட்ஸ்க்கான கேம்ஸ் நெறையாவே இருக்கும். நெறையா கேம்ஸ் லாஸ்ட் இயர் கூட நாங்க பார்த்தோம். இந்த இயரும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வந்து நல்லாவே கேம்ஸ் இருந்தது. அது போக வந்து நெறைய ஃபெசிலிட்டீஸ்லாம் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கங்க வந்து போர்ட்டபிள் டாய்லெட்ஸ் இருக்கும், வாட்டர்ஸ் இருக்கும். அது இல்லாம வந்து ஃபுட் கூட அங்கங்க வந்து ஷாப்ஸ் மாரி இருக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்டின்னா வந்து, இங்க நெறைய எல்லாம் ஸ்வீட்டு இந்த மாரி ட்ரிங்க்ஸ் இந்த மாரி சாப்பிடுறதுனால நமக்கு வந்து ஹாட்டா அப்டிலாம் கிடைக்காது. எல்லாமே கொஞ்சம் கோல்டா அந்த மாரி தான் இருக்கும். நாங்க இந்த டியூலிப் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி ஐ திங்க் ஒரு 3 வீக்ல தான் வந்திருக்கோம்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீக் வந்து ரொம்பவே ரெயினா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேட்ஸ்லாம் வந்து மாத்திட்டே இருந்தாங்க. சரி ஓகே வந்து நம்ம வெயிட் பண்ணியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். பட் ஃப்ளார்ஸ் 1, 2லாம் கொஞ்சம் இதாயிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் வீக்லாம் வந்தப்ப வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த டைம் வந்து ஒரு டிஃபரெண்ட் ஷேப் அந்த மாரி போட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல இருந்தது. ஏன்னா வந்து அது ஒரு தீம் மாரி ரவுண்டா இருக்கும். இல்லன்னா சம்டைம் பாலா வச்சிருப்பாங்க. இது ஏதோ கொஞ்சம் ரவுண்டா அந்த மாரி டிஃபரெண்ட் ஷேப் வச்சிருக்காங்க. அது இல்லாம வந்து இங்க வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் கூட நெறையா வந்து நமக்கு ஏத்த மாரி இடம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல பிளேஸஸ்லாம் நெறையா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நெறையா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப கூட்டமா இருக்க இடத்துக்கு போய் அந்த மாரி நெறைய பார்க்கறத விட, இந்த மாரி தனியா வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இந்த மாரி போட்டிருந்தாலும் வந்து ரொம்ப க்ரவுடட் இல்ல. ரொம்ப ரிலாக்ஸிங்காவே இருக்கும். நெறைய டிஃபரெண்ட் கலர்ஸ் நெறைய வெரைட்டீஸ் இருக்கும். நெறைய டபுள் மிக்ஸ்டு கலர்ஸ் இந்த மாரிலாம் கூட நெறையா போட்டிருக்காங்க. பட் வெதர் தான் வந்து கொஞ்சம் இது பண்ணிருச்சு. ரொம்பவே குளிராவே இருந்தது. நாங்களும் வந்து சரி ஓகே ஜாக்கெட் போட்டா கொஞ்சம் சமாளிச்சலான்னு பார்க்கும்போது, பட் விண்ட் ரொம்ப அதிகமா இருந்ததுனால சமாளிக்கவே முடியல. ஒரு 1 டூ 2 ஹார்ஸ் வந்து எப்படியாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிரலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப வந்து வெதர் சேஞ்ச் ஆயிட்டே இருந்தது. மழை வர மாரி இருந்தது. பட் ஆனா மழை எதுவும் வரல. இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப பெரிய பிளேஸா தான் இருந்தது. ஏன்னா வந்து எத்தன ஏக்கர்ஸ்ன்னே சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க முன்னாடி வந்த இடத்துலருந்து இங்க வந்து ஆக்சுவலி வண்டியில டிராவல் பண்ணி தான் உள்ள இந்த டியூலிப் ஃபார்ம்க்கு வந்திருக்கோம். முன்னாடி நெறையா ஸ்பேஸ் இருக்கு. நெறைய கேம்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. அது போக இந்த டியூலிப் ஃபார்ம் பின்னாடி இன்னும் நெறைய ஸ்பேஸ் இருக்கு. இங்க வந்து என்னன்னா ஒவ்வொரு சீசனுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளார்ஸ் அது இல்லாம நெறைய வந்து ஃபால் சீசனுக்கு இந்த பம்ப்கின் இந்த மாரிலாம் கூட இந்த ஃபார்ம்ல போடுவாங்க. ஆக்சுவலி பக்கத்துல வந்து லாவெண்டர் போட்டிருக்காங்க. அது இன்னும் முழுசா வரல. லாவெண்டர் மட்டும் கிடையாது. இங்க வந்து சன்ஃப்ளவரும் வந்து இதே மாரி தான். எப்படி டியூலிப்க்கு வந்து ரொம்ப ஆர்வமா வராங்களோ, அதே மாரி லாவெண்டர், சன்ஃப்ளவர் அந்த மாரி இதுக்கும் வந்து நெறைய அந்த மாரி டிக்கெட்ஸ் இருக்கும். நம்ம வந்து வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். நெறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இங்க வந்து இந்த ஃப்ளார்ஸ் வந்து இது வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து வெறும் பார்க்கறது மட்டும் தான். அந்த பக்கம் தனியா வந்து நம்ம வந்து சேல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த மாரி தான் ஃபார்ம் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம வேணுனா என்னென்ன கலர்ஸ் வேணுமோ நம்ம பிக் பண்ணிட்டு, அது வந்து நம்ம பே பண்ணிட்டு வாங்கிட்டு போயிரலாம். அந்த மாரி தனியா வந்து அதுக்கு தனி ஃபார்ம்ல பக்கத்திலேயே வந்து குட்டியா வச்சிருக்காங்க. அது இல்லாம இங்க சாப்பிடறதுக்கு எல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால இங்க வந்து அதுக்கேத்த மாரி டென்ட் போட்டு சேர்ஸ், நாப்கின்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. ரொம்பவே வந்து வெல் அரேஞ்ச்ட்ன்னே சொல்லலாம். அவ்ளோ நீட்டா இருந்தது.
ரொம்ப நெறைய எல்லா வெரைட்டீஸ் ஆஃப் ஃபுட்ஸ் கிடையாது. பட் ஏதோ சம் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வந்து சாப்பிடுறதுக்கு அதிகமா பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்வீட்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாரி ஐட்டம்ஸ் தான் ஸ்மூத்தீஸ் இந்த மாரி தான் நெறைய கிடைக்கும். அது போக இங்க மேலேயும் வந்து இந்த டியூலிப் ஃபார்ம்ஸ் கிட்டயும் வந்து நெறையா வந்து கேம்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு சில இந்த பபிள்ஸ்லாம் நம்ம ஃப்ரீயா எடுத்து இது பண்ணிக்கலாம். அது இல்லாம சும்மா அந்த பாஸ்கெட் பால் கேம் அந்த மாரிலாம் வச்சிருப்பாங்க. நாம இங்க பார்த்து முடிச்சுட்டு எப்படி நம்ம வந்து வண்டியில ரிட்டர்ன் வந்து அங்கிருந்து வந்தோமோ, அதே மாதிரி வந்து நம்ம திரும்ப ரிட்டர்ன் போறதுக்கும் நம்ம அங்க போய் நின்னோம்னா, அதே வண்டி திரும்ப வரும். ஸோ, அதுல ஏறி நம்ம வந்து முன்னாடி போய்க்கலாம். முன்னாடி போனா தான் வந்து நார்மல் கிட்ஸ் விளையாடுற கேம்ஸ்லாம் நெறையாவே இருக்கும். அந்த ஃபார்ம்லாம் சுத்தி முடிச்சுட்டு வண்டியில ஏறி ரிட்டர்ன் வந்தாச்சு. சரி ஓகே. இங்க ஏதாவது கேம்ஸ்லாம் ஏதாவது விளையாடலாமான்னு பார்க்கும்போது டெம்பரேச்சர் ரொம்பவே முடியல. சரி ஓகே. ஆக்சுவலி லாஸ்ட் இயரே நாங்க நெறைய கேம்ஸ் வந்து நல்லா விளையாண்டுட்டோம். ஸோ, அதனால வந்து சரி ரிட்டர்ன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். அம்மா கிளம்புனது ரொம்பவே நல்லதா போச்சு. ஏன்னா வந்து மழை வர மாரி ஆயிடுச்சு. அங்க இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி ஓகே. அங்க எதுவுமே சாப்பிடல. நாங்க வந்து சரி ஓகே நம்ம ட்ராய்க்கு வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிட்டோம். அங்க எதுவும் வந்து நம்ம ஃபுட்ஸ் எதுவும் பெருசா கிடைக்கல. சரி இங்க வந்து ஏதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நான் ஸ்ப்ரிங் பிளாசம் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஏரியால தான் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நெறைய ட்ரீஸ்லாம் வந்து ரொம்ப பிளாசம்லாம் சூப்பராவே இருந்தது. அதே மாரி டிராஃபிக்ல நின்னுட்டு இருந்தபோது ஏதோ சம் புரொடெஸ்ட்டா சம்திங் ஏதோ வந்து ரோட் ஃபுல்லா ஏதோ சம்திங் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்க பெருசா எதுவும் பார்க்கல என்னன்னு சொல்ட்டு. சிக்னல் போட்டதுனால வந்து கிளம்பி போயிட்டோம். எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. சரி அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு செம்ம டயர்டா இருந்தது. சரி இங்கேயே சாப்பிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்ட்டு. ஃபைனலி இன்னைக்கு ஒரு சூப்பரான டே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ இந்த மாரி தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம அந்த சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.